ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். கார்த்தி போகிறப்போ வந்து அர்ஜுன் வழியை மறைச்சு பேசிகிட்டு இருக்கான். தமிழை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு, உங்கள் அண்ணன் வந்து உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்க மாட்டார். நீ கடைசி வரைக்கும் அவரோட கம்பெனியில் ஒரு ஸ்டாஃபாக தான் இருக்க போகிற. நம்ம கம்பெனிக்கு வா, நான் அவனை கண்டிப்பாக ஒரு சேர்மேன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து நல்லா ஏற்றி விட்டுட்ருக்கான். அதை நமச்சி நின்று பார்த்துட்ருக்கான். அர்ஜுன் பேசி முடிச்சாலும் சாவியை கொடுத்துட்டான். கார்த்தியும் கிளம்பிடுறான். நமச்சி போய் வந்து தமிழ்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். எப்போ இந்த மாதிரி அர்ஜுன் வந்து வழியில் நின்று பேசிக்கிருந்தான். ஆனால் என்ன பேசினாங்கன்னு தெரியல. ஆனால் கார்த்தி வந்து எதுவுமே பேசாமல் நின்று அவன் பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தான். என்ன பேசியிருப்பான்னு தெரியலப்பா. ஒருவேளை இந்த பிரச்சனையெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் அதனால் ஏற்றி விட்டுருப்பாப்பா. நீ கார்த்தியை கூப்பிட்டு பேசு அப்படின்னு தமிழ்கிட்ட சொல்லவும், டே அர்ஜுன் என்ன வேணால் பிளான் பண்ணிட்டா. கார்த்தி எதுக்கு மாறவா போகிறான்? அவன் அப்போல்லாம் இல்லைப்பா, நீ இப்போ பேசினதில் கார்த்தி கோவமாக இருப்பான், ஏதாவது தப்பான முடிவு எடுக்க போகிறான். அர்ஜுன் அதனால தான்ப்பா கூப்பிட்டு ஏற்றி விட்டுருக்கான் அப்படின்னு நமச்சி சொல்லவும், டே அவனை பற்றி எனக்கு தெரியும், என்னையை பற்றி அவனுக்கு தெரியும். எங்கள் 2 பேரையும் பிரிக்கணும்னு அவன் நினச்சானா அவன் தானே மூக்கொடைஞ்சப்பட்டு போவான். விடு, இதை பற்றி விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் வீட்டில் வெளியே கார்த்தி தனியாக நின்றுட்டு இருக்கான். வசு அப்போ தான் வராங்க. என்ன கார்த்தி இங்கே நிற்கிற, தனியாக நிற்கிறேன், ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லவும், இல்லை வசு, எனக்கு என்னோடய ஃப்யூச்சர் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. முன்னாடியாச்சும் அம்மா கம்பெனியில் இருந்தேன், அப்போ ஒரு பொசிஷனில் இருந்தோம், அவங்க எனக்கு வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இங்கே வந்து எனக்கு அந்த இதே இல்லை, அண்ணன் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். கார்த்தி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கதை கோதையும் நடேசனுமே வந்து உள்ளேருந்து கேட்டுட்ருக்காங்க. என்ன இந்த மாதிரி இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வரவும் தமிழ்கிட்ட உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா இந்த மாதிரி போஸ்டிங் கொடுக்குறல என்ன மாதிரி முடிவு எடுத்திருக்க? கார்த்திக்கு கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் கொடுப்பான். அவனோட டேலண்ட்டை பற்றி உனக்கும் தெரியும். அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், அதனால் இந்த மாதிரி அவனுக்கு பண்ணாமல் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து அவங்களுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே தமிழ் சொல்லிடுறாம்மா, நீங்கள் உங்கள் கம்பெனியில் நீங்கள் இருக்கிறப்போ நீங்கள் எங்களுக்கு வந்து 3 பேருமே வந்து யார் போட்டியில் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தானே சேர்மன் பதவின்னு சொன்னீங்க. இப்போ மட்டும் நீங்கள் என்ன போஸ்டிங் கொடுன்னு கண்டிப்பாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தமிழ் டக்குன்னு சொல்லிடுறான். இல்லை நான் யோசிச்சு வச்சிருக்கேம்மா, எனக்கு மனசாட்சி உட்பட தான் நான் வந்து முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிடுறான். இதை வந்து கார்த்தி வந்து கேட்டுட்டு ரூமுக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டே போயிட்டான். வசோட்ட சொல்கிறான், இந்த மாதிரி அண்ணன் வந்து யோசிச்சுட்டு இருந்தார். அவர் யோசிக்கிறதே எனக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கணும்னு யோசிக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி மட்டும் அவர் போஸ்டிங் கொடுத்துட்டு என்னை நீ இதே மாதிரியே வேலை பாரு அப்படின்னு சொன்னாருன்னா என்னோட கடைசி நாள் அந்த கம்பெனியில் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசூட்ட சொல்லிட்டு இருக்கான். நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற விடு அப்படின்னு வசூ சொல்கிறாங்க. மார்னிங் ஆயிடுச்சு, எல்லாருமே வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. கோதை சாமிகிட்ட கும்பிட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி தமிழ் வந்து நல்ல முடிவாக இருக்கணும், ஃபேமிலிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வசு கார்த்தியுமே வந்து கிளம்பி கீழே வந்துடுறாங்க. கார்த்தி வந்து ஒரு மாதிரியே இருக்கான். தமிழ் வரான். தமிழ்கிட்ட இந்த மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க, என்னப்பா முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லவும், நான் கம்பெனியில் எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிளம்பிடுறான். சரஸ்ட்டை கேட்குறாங்க, என்னம்மா ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் அதை பற்றி கேட்டாலே இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிடுறாரு. கம்பெனியில் போய் எல்லாரும் முன்னாடி தான் அவர் சொல்லுவாராமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கம்பெனிக்கு கிளம்பிடுறாங்க. தமிழ் எப்படியும் கார்த்திக் ஒரு போஸ்டிங் கொடுக்க தான் போகிறாரு. பட் ஆனால் அவர் நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்லுவார் போல். பட் ஆனால் கார்த்தி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பாப்போம், நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓவராலாக இன்றைக்கி எபிசோட் இதான். நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.